எல்லா மாடல்லுமே பவர் மாடலில் இருக்கிற ஒரு இன்வெர்ட்டருமே ஃபால்ட் ஆகுது அப்படின்ற சினரியோவில், இல்லை அந்த ரெக்டிஃபையர் செக்ஷன்லேயே மெயின் செக்ஷனில் ரெக்டிஃபையர்லேருந்து உங்களுக்கு அவுட் வரும்ல, அதில் ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்ற சினரியோவில் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இதில் இருக்கிற இந்த UPS 1ல் இருக்கிற அந்த 35% லோடு வந்து ஆட்டோமேட்டிக்காக வித்தவுட் எனி லோட் ட்ரான்ஸ்ஃபர் UPS 2க்கு மூவ் ஆகும். சரிங்களா? அப்போ இன்வெர்ட்டர் ஒரு பர்டிகுலர் UPSயில் இன்வெர்ட்டர் செக்ஷனில் ஏதாவது பிரச்சனை வந்து ஃபால்ட் ஆகுது அப்படின்ற சினாரியோவில் உங்களுக்கு என்ன பண்ணணும்னா, மாடலர் UPSயில் நல்லா புரிஞ்சுங்க, மாடலர் UPSயில் ஒரு இதில் இன்வெர்ட்டர் செக்ஷன், ஒரு பவர் மாடலில் ஒரு இன்வெர்ட்டர் செக்ஷன் ஃபால்ட் ஆகுதுன்னா அந்த பவர் மாடலுக்களோடு மற்ற பவர் மாடலுக்களோடுக்கே வந்து ஐசோலேட் பண்ணிவிடும். நான் சொல்கிற சினாரியோ என்னென்னா ஒஸ்ட் சினாரியோ, எல்லாமே ப்ராப்ளம் ஆகுது, இல்லை அந்த செக்ஷன்லேயே ப்ராப்ளம் ஆகுது அப்படின்ற சினாரியோவில் இன்வெர்ட்டர்லேருந்து எதுவுமே வந்து உங்களுக்கு DC AC கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு அடுத்தது வந்து அவுட்புட்டுக்கு போகல அப்படின்ற சினாரியோவில் இங்கே இருக்கிற UPS 1ல் இருக்கிற 25% லோடு UPS 2க்கு மூவ் ஆகும். இது வந்து ஒரு UPSயில் இருக்கிற இன்வெர்ட்டர் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா. செகண்டு